ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. எபிரேயர் 13:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சிநேகம் உள்ளத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் வெறுமனே அன்பு மாத்திரம் போதாது. உள்ளத்தில் தாழ்மையும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் அவசியம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தருடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையே வாக்குவாதம் உண்டான போது அது பெரிய பகையாக மாறிவிடாதபடிக்கு ஆபிரகாம், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர் என்பதே ஆகும். இதில் சகோதர சிநேகிதம் வெளிப்படுகிறது. சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருக்கிறான், தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் இடறி விழாமல் ஒளியில் நடக்கிறான் என்றும், நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் கேள்விப்பட்ட விசேஷமாயிருக்கிறது. தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன் மட்டுமல்ல, அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. மேலும் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் பொய்யன் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நமது சகோதரர்கள் யார்? நமது தாய்க்கு பிறந்த உடன்பிறப்புகள் மாத்திரமா? இல்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவரால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட அனைவரும் நமது சகோதரரே. ஆகவே நமது சகோதர உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உள்ளன்பு வைத்து புறம்பொன்று பேசுகிறதாக நடக்கிறோமா? இல்லை உண்மையான உள்ளன்புடன் நேசிக்கிறோமா? வீட்டில் நமது பிள்ளைகள் சண்டை செய்யும் போது இது அன்பு இல்லாத வாழ்க்கை, பண்பற்ற நடக்கை. உங்கள் சொந்த சகோதரிடத்தில் அன்பு கூறாத நீங்கள் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவீர்கள் என்று கடிந்து உணர்த்தி பிள்ளைகளை வளர்ப்போம். முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பார்கள். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எல்லோரிடத்தில் அன்பு கூறவும் சகோதர உறவிலே உள்ளொன்று வைத்து புறம்பொன்றாக நடக்காமல் உண்மையான உள்ளன்புடன் மற்றவர்களை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்பா, அனைத்து குடும்பங்களிலும் சமாதானத்தையும் ஒருமனதையும் குலைத்து போட முயலும் சாத்தானின் கண்ணிகளில் சிக்காதபடி ஒவ்வொருவரும் தங்களை காத்துக்கொள்ள ஞானத்தையும் உணர்வையும் பசுத்தாவியானவரால் தந்தர்லி காத்துக்கொள்ளவும் உடைந்து போன குடும்பங்கள் ஒன்று சேரவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வாகன ஓட்டுநர்கள் அனைவருக்கும் உங்கள் விசேஷ ஞானம் பாதுகாப்பு தந்தள்ளி சடுதியான ஆபத்துக்கள் விபத்துகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் எனவும், பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பான பயணம் செய்ய உங்கள் கிருபையும் விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்ற சிகிச்சையும் உதவியும் தந்தள்ளையும் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் புது புது நன்மைகளால் நிறைத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் வேலைகள் கிடைத்திடவும், வேலை இழந்தவர்களுக்கும் வாழ்வாதாரம் காக்கப்பட உரிய வேலை கிடைத்திடவும், தொழிலில் நஷ்டமடைந்தவர்களுக்கு உரிய ஆலோசனைகள் தந்து தொழில் விருத்தியடைய செய்யவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரீகளை பலப்படுத்தி பிரசவ வேலையை எதிர்நோக்கியுள்ள ஸ்திரீகளுக்கு உள்ள பயத்தை நீக்கி சுகப்பிரசவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தள்ள ஜெபிக்கிறோம். அப்பா, உங்க அன்பு பிள்ளைகளின் அனுதின வாழ்வில் எல்லா வேலைகளிலும் துணையாளராக, பரிகாரியாக, ஆறுதல் படுத்துகிறவராக, தேற்றுகிறவராக, பாதுகாவலராக, தேவைகளை சந்திக்கிறவராக இருந்து வழிநடத்திட ஜெபிக்கிறோம். தேவன் தாமே வாழ்க்கை துணைக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நீங்க ஆயத்தப்படுத்தியுள்ள துணியை காண்பித்து திருமணம் சிறப்பாக நடைபெறவும் குடும்பமாக ஆசீர்வாதமாக வாழவும் இரக்கம் செய்தல்லுங்க. கர்த்தாவே, எங்கள் மாநிலத்துக்கு நல்ல மழையை தந்தள்ளி நல்ல சுபீட்சம் உண்டாகவும், நீர்நிலைகள் நிரம்பவும், நல்ல விளைச்சல்கள் கிடைக்கவும் ஜெபிக்கிறோம். அப்பா, வாழ்வின் பல பிரச்சனைகளோடு உங்கள் சமூகத்தில் காத்திருக்கும் மக்களுக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைக்கவும், எதிர்பார்க்கும் நன்மைகள் கைகூடி வரவும், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு மகிழ்ச்சியை காண்பதற்கும் ஜெபிக்கிறோம். நெடுங்காலமாய் பிள்ளைக்காக மனவியாகுலத்தோடு வேண்டுதல் செய்யும் சகோதரிகளின் கண்ணீரை களிப்பாக மாற்றி ஆசீர்வதித்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் பாதுகாப்பாய், நீதியாய், நேர்மையாய், ஞானமாய் செயல்படவும், வளமான தேசம் உருவாகவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள், அவர்தம் குடும்பத்தினர் ஆசீர்வதிக்கப்படவும், பாதுகாப்பாய் வாழவும், ஊழிய எல்லைகள் விரிவாகவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும், பணித்தளங்களில் தடைகளுக்கு மத்தியிலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் ஊழியம் செய்யவும், ஊழியர்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்தர வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.